இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? விளக்கம் கொடுக்குறாங்க அரசுக்கு. எல்லாத்துக்கும் விஜய் தாங்க காரணம். 40 பேர் கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தாருங்க இந்த ஆள். அதை மட்டும்தான் சொல்லலை, மீதி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. டைம் லேட்டாக வந்தார், கூட்டம் அதிகம், தண்ணி கொடுக்கல, பீச்சில் நீங்கள் கொடுக்க தான் தண்ணி கொடுக்கல, 5 பேர் செத்தானே கேஸாக போட்டிங்க. ஸோ இப்படி வதந்திகளை பரப்பி விட்டு நீங்களே வதந்திகளை பரப்பினால் அந்த வதந்திகளை நம்பாதீர்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் மக்களுக்கு எப்படி உங்கள் மீது நம்பிக்கை வரும்? அவங்களுக்கு ஓப்பான செய்திகளை மட்டும் வெளியிடணும்னு சொல்றாங்க சார். 4.5 வருஷமா வீடியோ தானே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி வீடியோ நம்புவாங்க? என்னைக்காவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக முதல்வர் வீடியோ போட்டால் எல்லோரும் பார்த்து ஏதோ முதல்வர் வீடியோ போடுறாருன்னு நினைப்பாங்க. உங்கள் மந்திரி ஊழல் வழக்கில் கைதானதுக்கு ஈடியை மிரட்டி வீடியோ போட்டால் தானே நீங்கள், அதுவும் 35 கட்டு அதில் சொல்கிறார், நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இனி இது போன்ற சம்பவங்களே நடக்காமல் தடுக்கும் பொருட்டு நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம். ஏற்கனவே அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் கொடுத்த பரிந்துரைகளின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அப்போ எங்கெல்லாம் பார்த்தா லூசு மாதிரி தெரியுது முதல்வருக்கு. கரெக்டா? எந்த ஒரு ஆணையமும் பரிந்துரை பண்ணா அதெல்லாம் செயல்முறைப்படுத்தணுன்ற அவசியமே இல்லை. அந்த ஆணையங்களுக்கு பலனே இல்லை. ஆமாம், இட் இஸ் ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர். அரசு அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது தூக்கி குப்பையில் போடலாம். ஆணையங்களுக்கு பவரே இல்லை. ஏற்கனவே அப்படி பார்த்தீங்கன்னா நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு பரிந்துரை கொடுத்தாரு. பள்ளி மாணவர்களிடையே சாதியை ஒழிக்கும் வகையில் சில பரிந்துரைகளை நீதிபதி சந்துரு அவர்கள் கொடுத்தார். நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? இது ஒரு வீடியோ போடுறீங்க. நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த 40 பேர் மரணத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் ஆதாயம் அடையலாம் என்ற வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறதுன்றது தான் நம்ம தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதோட ஒரு நீட்சியாக தான் முதல்வரோட வீடியோவை பார்க்கணும். நீங்கள் கள்ளச்சாராய சாவுக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா நான் உங்களை பெரிய மனுஷன் சொல்லியிருப்பேன், நல்ல ஆட்சியாளர்னு சொல்லியிருப்பேன் சார். அன்றைக்கி நீங்கள் துடிதுடிச்சு போயிருக்கணும் சார். அங்கே இதை விட பரிதாபம் சார் அது. இதுவும் பரிதாபம், அதுவும் பரிதாபம். பரிதாபத்தில் வேறுபாடு பார்க்க முடியாது. இவங்களும் ஏழைங்க, அவங்களும் ஏழைங்க. 2 உயிர்களையும் நீங்கள் சமமாக பாவித்திருக்க வேண்டுமா இல்லையா? இதுவாவது விஜய் மீது ஒரு பங்கு தவறு இருக்கிறது என்று வாதத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். கள்ளச்சாராய சாவு முழுக்க முழுக்க உங்கள் தவறு. அதற்குத்தான் நீங்கள் ஓடோடி சென்று உருண்டு அழுதிருக்க வேண்டும். இது தொடர்பாக திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க சார். அப்போ அவர் சொல்கிறாரு சூழ்நிலை பார்க்கணுங்க அப்படின்றாரு சார். அதை மட்டும் அவர் சொல்லல, இங்கே மொத்தமாக சேர்த்தாங்க, இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாங்க. ஆமாம் சார். கரெக்டான வருத்தமாக இருக்குது. இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது? என்ன ஃபஸ்ட்டு நாள் ஒருத்தர் செத்து, 2வது நாள் 2 பேர் செத்து, 3வது நாள் 3 பேர் செத்து, 4வது நாள் 5 பேர் செத்து, 10வது நாள் 66 பேர் செத்தாங்களா? என்னையா பேசுகிற இருந்தாலே? இப்படிப்பட்ட நிலையத்துவான்களை எல்லாம் பக்கத்தில் வைத்து கொண்டு தான் இவர் நாம் உறுதியாக 26இல் வெற்றி பெறலாம், இந்த பழி 41 உயிர்கள் பலியானதற்கு மொத்த காரணமும் திரு விஜய் அவர்கள் என்று பழி போட்டு விடலாம் என்ற எண்ணத்தில்